திமுக அமைச்சர் KN நேரு கவனிக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்திருக்கும் அடுத்த மெகா ஊழல் தமிழகத்தை அதிர வைத்துள்ளது. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ரூபாய் 1020 கோடி லஞ்சம் பெற்றது தொடர்பான புகாரில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை 2வது முறையாக கடிதம் அனுப்பியது. ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ். இது யாருக்கு? திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு, அமைச்சர் KN நேரு அவர்களுக்கு. படிச்சு சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. 1000 கோடிக்கு மேல முறைகேடு நடந்திருக்குதுங்க. ஊழல் புகாரில் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கும் அமைச்சர் KN நேரு அவர்கள் சீர்காழி சட்டைநாதர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார். அழி பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்க. நியாயமான சட்ட சிக்கல்களை தான் சட்டைநாதர் தீர்த்து கொடுப்பார். ஊழல்வாதிகளை எல்லாம் காப்பாற்றுவதுதான் கடவுளின் வேலையா என கேட்கிறார்கள் பக்தர்கள். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். சும்மா செல்லமா ஒரு 1000 கோடி அடிச்சிட்டாங்க. அது சம்பந்தமா எங்களுக்கு நிறைய ஆவணங்கள் கிடைச்சிருக்குது. அது போக இன்னும் டீட்டெயிலா எங்கெங்க எப்படி என்னென்ன கை மாறி இருக்குது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த அப்படிங்க இப்பயாச்சும் FIR போடுவீங்களா, போட மாட்டீங்களா? கையெழுத்து போடு. இது ஆதிசேஷன் டொனேட் பண்ண சீட்டு. நீ காசு கொடுத்தாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். ஏன்? ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். என்னங்க? தொழில் தர்மம். சர்வசாதாரணமாக கடந்து போக முடியுமான்னா முடியாது. ஏன்னா 1,00,000 பேர் நம்பிக்கையுடன் தேர்வை எழுதியிருக்கிறார்கள். இதனாலதான் நான் முதல் சொன்னேன், யாராவது வேலை தேடான்னு வச்சுக்கோங்க, அதுவும் அரசு வேலை தேடான்னு நல்ல புத்துமதி சொல்லி இவங்க இருக்கிற வரைக்கும் திறமையான நபர்களுக்கோ இல்லாட்டி நீ படிச்சு உழைச்சு போனே வர முடியாது. இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். காசு இருக்குல்ல, காசு யாராவது மந்திரியோட மச்சினிச்சு அவன் மச்சினே எவ்வளோ இருப்பான், அவனை பிடிச்சி எங்கிட்ட போய் 35 லட்ச ரூபாய் இவன் வாயில் தள்ளு, அதுக்கப்புறம் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற அளவில் இருக்கிறவங்க மட்டும் தான் இங்கே வேலை கிடைக்கும். நேர்மைக்கும் இங்கே திறமைக்கும் இங்கே வாய்ப்பே கிடையாது. எனவே தப்பிச்சு நாட்டை விட்டு ஓடிடுறது நல்லது. அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? என்ன சத்தம்? சங்கு சத்தம். சங்கா? இந்த போஸ்டிங்களுக்காக போட்டித் தேர்வு நடத்துறாங்க. வழக்கமாக TNPSC கிட்ட தான் கொடுத்து நடத்தணும். ஆனா இந்த முறை அண்ணா பல்கலைக்கழகம் அந்த தேர்வுகளை நடத்துது. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு. அதனால முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில தான் ஈடுபட்டோம். இது கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல கஷ்டப்பட்டு மாங்குன்னு படிச்சு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படியாச்சும் நம்ம போய் அந்த ஜாபை வாங்கிடலாம், நம்ம குடும்ப கஷ்டத்தை தீர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி கடுமையாக படிச்சுட்டு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு எழுதுறாங்க. குட் மார்க். தேங்க் யூ சார். குட் பர்சன்டேஜ் பட் நோ ஜாப். ஒய் சார், இங்க காசு வெட்டலன்னா ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாது தெரியுமா? அங்கெல்லாம் அவங்க எழுதிட்டு ரிசல்ட் நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு போஸ்டிங்க்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி இத்தனை பேருக்கு அவங்க போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் எழுதின அத்தனை பேரையும் கோமாளி ஆக்கிட்டாங்க அப்படின்றது தான் மேட்டர். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். மட்டமான ஆட்சி. புறம்போக்குங்களா, விடியாத ஆட்சி. மயிர் மட்ட ஆச்சானுங்களா, புறம்போக்கு நாய்ங்களா, போய் சோத்துங்கடா புறம்போக்குலாம். ஒரு FIR மட்டும் போடுங்களேன், ஒரு FIR அப்படி லைட்டா போட்டு விடுங்களேன் அப்படின்னு சொல்லி ED ஏற்கனவே பயங்கரமா போராடிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க யாரு, திராவிட மாடலாச்சே, FIR போடலை, போடாம இழுத்துட்டு இருக்கிறாங்க. 36 நாள் ஆகுது, இழுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இப்ப மறுபடியும் ED என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்பா நாங்க முன்ன கொடுத்தோம்ல அது ஓல்டு அப்டேட், இன்னும் பல டெண்டர்கள் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குது. அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. இருங்க உங்களுக்கு அப்படியே வேகமா படிச்சு காமிச்சிடுறேன். இதுலடி கிலோ கணக்குல பண்டலா தர்றேன். மாசம் ஒரு பண்டல் தரேன். நல்லா மல்லாந்து படுத்து வாங்குன்னு படிச்சுக்கோ. அதாவது எங்க கிட்ட நேரடியான ஆதாரமே இருக்குது. 1020 கோடி முறைகேடு நடந்திருக்கிறதுக்கும் லஞ்சம் கைமாற்றப்பட்டிருக்கிறதுக்கும் எங்க கிட்ட ஆதாரம் இருக்கிறது. இந்தாங்க புடிங்க அப்படின்னு சொல்லி 1020 கோடிக்கு 258 பக்கத்தை இப்ப கொடுத்திருக்குது ED. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம்.
இந்த ஆதாரம் அரசாங்க ஒப்பந்தங்களில் நடக்கும் ஒரு பெரிய முறைகேட்டின் சின்ன புள்ளி மட்டுமே. 1200 கோடியா அப்படின்லாம் வாயை திறந்துருந்தீங்கன்னா டோர் லாக். இந்த 1020 கோடி அப்படிங்கிறது ஒரு சின்ன புள்ளி மட்டுமே. ஓகேவா? இந்த மிகப்பெரிய முறைகேட்டின் சின்ன புள்ளி மட்டுமே என்று கூறியுள்ள அமலாக்கத்துறை, சமூக கழிவறைகள், துப்புரவு தொழிலாளர்களை அவுட் சோர்சிங் செய்தல், துப்புரவாளர் குடியிருப்புகள், கிராம சாலைகள், நீர் ஏரி பணிகள் போன்ற கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒப்பந்தத்திலிருந்தும் லஞ்சம் வசூலிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. கக்கூஸ்ல இருந்துங்க. இப்படித்தான் பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, நிதி, மின்சாரம், உணவு, சுகாதாரம், கல்வி, காவல், தொழில் எல்லா துறையிலையும் வாங்கி வாங்கி நாட்டை வளர விடாம கெடுத்து குட்டிச்சவராக இருக்கீங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. சரிப்பா, எடுத்துட்டு வா. நீ 258 பக்கம் வேணா எடுத்துட்டு வா, இல்ல 2058 பக்கம் வேணா எடுத்துட்டு வா. நாங்க எஃப்ஐஆர் போட்டா தானே நீங்க உள்ள வர முடியும், நாங்க போட மாட்டோமே அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. நமக்கு இந்த நேரத்தில் நம்ம மைண்ட்ல அதுதான் ஓடுது. ரைட்டு, இவங்க எஃப்ஐஆர் போட்டா தானே. அதுக்கும் இதில் செய்தி வந்திருக்குது. என்ன அப்படின்னா பாருங்க, இதில் எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் இருப்பது குற்றவாளிக்கு தெரிந்தே உதவுவதற்கு சமம் என்று மாநில காவல்துறைக்கு தெளிவான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. 2 காதல ஏறுது, 2 கழுத்துல ஏறுது, 2 கடவாயில ஏறுது. எல்லாம் ரைட்டு, ஒரு முறை சொல்லியாச்சு, 2 முறை சொல்லியாச்சு, எல்லாம் நடக்குது. ஆனாலுமே எஃப்ஐஆர் போடணுமே அப்படின்னா இங்கே தாங்க இருக்குது விஷயம். இது இப்படியே ரொம்ப நாளைக்கு இழுத்துக்கிட்டு இருக்காது. அடுத்து இது மீண்டும் நீதிமன்றத்துக்கு போகும். நீதிமன்றத்தால் இதுக்கு நோ சொல்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அப்படின்னும் போது நிச்சயமாக நீதிமன்றம் எஃப்ஐஆர் போட சொல்லி உத்தரவு கொடுத்துரும். அப்படி எஃப்ஐஆர் அப்படிங்கிறது விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய போவதில்லை. நிச்சயமாக KN நேரு அவர்கள் சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. KN நேரு அப்படின்னு மட்டும் இல்லை, KN நேரு என்பது ஒரு தொடக்கம். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். Bye.